மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அன்பான கன்னி ராசி நேயர்களே வணக்கம். எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா? புத்திசாலித்தனத்துக்கும் நுணுக்கமான அறிவுக்கும் சொந்தக்காரங்க நீங்க. ஒரு வேலையை எடுத்தா அதை கச்சிதமா முடிக்காம விடமாட்டீங்க. இந்த 2026 பிப்ரவரி மாசம் நம்ம கன்னிராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். பொதுவாவே கன்னிராசிக்காரங்க சின்ன விஷயத்த கூட பெருசா யோசிச்சு கவலைப்படுவீங்க. ஆனா இந்த மாசம் கிரகங்கள் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. குறிப்பா ராகு பகவான் உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்க போறாரு. வாங்க, ஒவ்வொரு கிரகமும் இந்த பிப்ரவரியில உங்களுக்கு என்ன செய்ய போறாங்கன்னு விளக்கமா பாப்போம். சூரிய பகவான் இந்த மாசத்தோட ஆரம்பத்துல உங்க ராசிக்கு 5ஆம் இடமான மகரத்துல இருக்காரு. இது கொஞ்சம் சுமாரான இடம்தான். பிள்ளைகளோட எதிர்காலத்தை பத்தின கவலை உங்களுக்கு அதிகமாகும். பையன் படிப்பு என்னாகுமோ, பொண்ணு கல்யாணம் எப்போ நடக்குமோன்னு மனசுல ஒரு சஞ்சலம் இருக்கும். பூர்வீக சொத்து விஷயத்துல அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது அசிடிட்டி, செரிமான கோளாறு வரலாம். சாப்பாட்டுல கவனம் வைங்க. ஆனா பிப்ரவரி 13க்கு மேல சூரியன் கும்பராசிக்கு, அதாவது உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு மாறுறாரு. இது உங்களுக்கு ஒரு சூப்பரான மாற்றம். 6ஆம் இடத்து சூரியன் எதிரிகளை ஓட ஓட விரட்டுவாரு. இத்தனை நாளா ஆபீஸ்ல உங்களுக்கு குடைச்சல் கொடுத்தவங்க தானா ஒதுங்கி போயிருவாங்க. உங்களுக்கு வரவேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும். அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு அல்லது விரும்பிய இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பிருக்கு. உடல் ஆரோக்கியம் இந்த மாசத்தோட பிற்பகுதியில நல்லா தேறி வரும். அப்பா வழியில இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். கோர்ட் கேஸ் ஏதாவது இருந்தா அதுல தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வர வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. உங்க முகத்துல ஒரு தனி தேஜஸ் தெரியும். பயம் போய் ஒரு தெளிவு பிறக்கும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஏற்றமான காலம். மேலிடத்து செல்வாக்கு கூடும். ஆனா 6ஆம் இடங்கிறதால சின்னதா ஒரு கடன் வாங்க வேண்டிய சூழல் வரலாம். அது நல்ல விஷயத்துக்காக, அதாவது வீடு கட்டவோ தொழில் விரிக்கவோ வாங்குற கடனா இருக்கும். மொத்தத்துல சூரியன் பிற்பகுதியில ஜொலிப்பார். குரு பகவான் இப்ப உங்க ராசிக்கு 10ஆம் இடமான மிதுன ராசியில சஞ்சரிக்கிறாரு. இது 10ல் குரு பதவி பறிபோகும்னு ஒரு பழமொழி இருக்கு. ஆனா நீங்க பயப்பட வேண்டாம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, வேலை மாற்றம் வரலாம் அல்லது இருக்கிற வேலையில பொறுப்புகள் அதிகமாகும்னு அர்த்தம். இந்த மாசம் ஆபீஸ்ல உங்களுக்கு வேலை பழு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். எல்லா வேலையையும் என் தலையிலேயே கட்டுறாங்களேன்னு அழுத்துக்குவீங்க. மேலதிகாரிகள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானம் தேவை. அவசரப்பட்டு வேலையை ராஜினாமா பண்ற முடிவை மட்டும் இப்போ எடுக்காதீங்க. புது வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா பழைய வேலையை விடுங்க. தொழில் பண்றவங்களுக்கு தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான எண்ணம் வரும். ஆனா பெரிய முதலீடுகள் போடும்போது அனுபவம் வாய்ந்தவங்க கிட்ட ஆலோசனை கேட்கறது நல்லது. குருவோட பார்வை 2, 4, 6 ஆகிய இடங்கள்ல விழறது உங்களுக்கு பெரிய ஆறுதல். குடும்பத்துல பணப்புழக்கம் நல்லா இருக்கும். 2ஆம் இடத்த குரு பாக்குறதால உங்க பேச்சுல ஒரு முதிர்ச்சி தெரியும். சொன்ன வாக்க காப்பாத்துவீங்க. அம்மாவோட உடல்நிலை சீராகும். வீடு வாகனம் வாங்குற யோகம் உண்டாகும். ஆனா 10ஆம் இடத்து குருவால நீங்க செய்யற நல்ல விஷயத்துக்கு கூட உடனடி பாராட்டு கிடைக்காது. என்னடா இவ்வளவு உழைக்கிறோம், யாரும் கண்டுக்கலையேன்னு தோணும். கவலைப்படாதீங்க, உங்க உழைப்புக்கான பலன் கண்டிப்பா பின்னாடி கிடைக்கும். இப்போதைக்கு கடமையை செய்வோம், பலனை எதிர்பார்ப்போங்கிற மனநிலை இருந்தா ஜெயிச்சிரலாம். செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 3 மற்றும் 8க்கு உடையவர். இந்த மாசம் அவர் உங்களுக்கு தைரியத்தை அள்ளி தருவாரு. குறிப்பா அவர் 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்க வாய்ப்பு இருக்கிறதால அல்லது வலுவா இருக்கிறதால ரியல் எஸ்டேட் தொழில்ல நல்ல லாபம் கிடைக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றி நிச்சயம். சகோதரர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க. ஆனா செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கும்போது பிள்ளைங்க கிட்ட கொஞ்சம் கண்டிப்பா இருப்பீங்க. அவங்க மேல எரிஞ்சு விழுவீங்க. இது அவங்க மனச காயப்படுத்தலாம். அதனால பிள்ளைங்க விஷயத்துல கொஞ்சம் பொறுமையா கையாளுங்க. கர்ப்பிணி பெண்கள் மாடிப்படிகள்ல ஏறும்போதும் இறங்கும்போதும் கவனமா இருக்கணும். கோபம் உங்க கண்ணை மறைக்கலாம். சின்ன விஷயத்துக்கு கூட ரத்தம் கொதிக்கிற மாதிரி கோவப்படுவீங்க. வண்டி ஓட்டும்போது வேகம் வேண்டாம். குறிப்பா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தூரத்து பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. எந்திரங்கள் கூட வேலை செய்யறவங்க பாதுகாப்பு கவசங்களை அணியணும். விளையாட்டு வீரர்கள், போலீஸ் துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறப்பான மாசம். உங்க திறமை வெளிப்படும்.
உடற்பயிற்சி செய்யற ஆர்வம் வரும். ஜிம்முக்கு போய் உடம்பை ஏத்தணும்னு நினைப்பீங்க. ரத்தம் சம்பந்தப்பட்ட பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது. சுக்கிரன் இந்த மாசம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்காரு. கன்னிராசிக்கு சுக்கிரன் 2 மற்றும் 9க்கு உடையவருங்கிறதால அவர் எப்பவுமே யோகக்காரர் தான். இந்த பிப்ரவரியில பணவரவுக்கு பஞ்சமே இருக்காது. குடும்பத்துல சந்தோஷம் களைகட்டும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் கூடும். புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு தேனிலவு போற யோகம் உண்டு. வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள் வாங்குவீங்க. சோஃபா, டிவி, வாஷிங் மெஷின்னு புதுசா ஏதாவது வீட்டுக்கு வரும். பெண்கள் வழியில உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கு. உங்க மனைவி அல்லது அம்மா வழியில சொத்து சேரலாம் அல்லது பணம் வரலாம். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு விருதுகள், பாராட்டுகள் கிடைக்கும். உங்க பேச்சுல ஒரு வசீகரம் இருக்கும். 4 பேர் கூடியிருக்கிற இடத்துல நீங்க பேசுறது எல்லாரையும் ஈர்க்கும். சுவையான உணவுகளை விரும்பி சாப்பிடுவீங்க. விருந்து, விசேஷம்னு அடிக்கடி வெளிய போவீங்க. முகத்துல இருந்த கரும்புள்ளிகள் மாறி முகம் பளபளப்பா ஆகும். ஆனா சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு வரும்போது மட்டும் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க கவனமா இருக்கணும். அளவுக்கு அதிகமா இனிப்பு சாப்பிடுறத குறைச்சுக்கோங்க. மத்தபடி சுக்கிரனால் உங்களுக்கு நன்மைகளே அதிகம். பணத்தை சேமிக்க முயற்சி பண்ணுங்க. அது எதிர்காலத்துக்கு உதவும். உங்க ராசி அதிபதியான புதன் இந்த மாசம் உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை கொடுப்பாரு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை அறிவால ஜெயிச்சிருவீங்க. மாணவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். படிப்புல நல்ல கவனம் இருக்கும். கணக்கு, சயின்ஸ் பாடங்கள்ல அதிக மார்க் வாங்குவீங்க. உயர்கல்வி படிக்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு விசா கிடைக்கும். புதன் 5ஆம் இடத்துல இருக்கும்போது ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்ய ஆர்வம் வரும். சின்ன அளவுல லாபமும் பார்க்கலாம். ஆனா 6ஆம் இடத்துக்கு வரும்போது கடன் வாங்குறதுக்கான ஆவணங்கள்ல கையெழுத்து போடுவீங்க. ஆடிட்டர், வக்கீல் தொழில்ல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு கூடினாலும் வருமானம் கொட்டும். தாய்மாமன் வழியில சின்ன சின்ன மனக்கசப்புகள் வரலாம். அவங்க உங்க பேச்ச தப்பா புரிஞ்சுக்க வாய்ப்பிருக்கு. நரம்பு தளர்ச்சி அல்லது கழுத்து வலி பிரச்சனை லேசா எட்டி பார்க்கலாம். கம்ப்யூட்டர் முன்னாடி ரொம்ப நேரம் உட்கார்ந்து வேலை பார்க்கறவங்க கண்ணுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்க. வியாபாரிகளுக்கு இது நல்ல நேரம். புது கிளைகள் தொடங்குறதுக்கான பேச்சுவார்த்தை நடக்கும். எழுத்துத் துறையில இருக்கிறவங்களுக்கு, அதாவது எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். உங்க எழுத்துக்கு ஒரு சக்தி இருக்கும். இப்போ முக்கியமான கிரகம் சனி பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடமான மீன ராசியில இருக்காரு. இத கண்டக சனின்னு சொல்லுவோம். 7ஆம் இடம்ங்கிறது களத்திரஸ்தானம், அதாவது வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்கள், கூட்டாளிகள். இங்க சனி இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைகள் வரும். நீ பெரியாளா நான் பெரியாளான்னு சண்டை போடாம விட்டு கொடுத்து போறதுதான் புத்திசாலித்தனம். கூட்டு தொழில் பண்றவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். பார்ட்னர்ஸ் கிட்ட கணக்கு வழக்குல வெளிப்படையா இருங்க. சந்தேகப்படுற மாதிரி எதையும் வச்சுக்காதீங்க. புதுசா யாரையும் நம்பி தொழில்ல சேர்க்க வேண்டாம். திருமண முயற்சிகள்ல கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். நல்ல வரன் அமைஞ்சாலும் ஏதோ ஒரு காரணத்தால தள்ளி போகலாம். கவலைப்படாதீங்க, தாமதமா கிடைக்கிறது தரமா இருக்கும். சனி 7ல இருந்து உங்க ராசிய பாக்கறதால உங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் வரலாம். எந்த வேலையையும் தள்ளி போட தோணும். ஆனா சுறுசுறுப்பா இருந்தா சனியோட தாக்கத்தை குறைக்கலாம். பொது இடங்கள்ல பேசும்போது கவனமா பேசுங்க. உங்க வார்த்தைய திரிச்சு சொல்ல வாய்ப்பிருக்கு. தொழில் ரீதியா வெளியூர் பயணங்கள் அதிகமாகும். அலைச்சல் இருந்தாலும் அதுல ஆதாயம் இருக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள், வாயு தொல்லை வரலாம். சரியான நேரத்துக்கு சாப்பிடுற பழக்கத்தை வச்சுக்கோங்க. சனி பகவான் நிதானத்தை விரும்புறவர். அதனால அவசரப்படாம நிதானமா இருந்தா கண்டக சனியை ஈஸியா கடந்துடலாம். ராகு பகவான் 6ஆம் இடத்திலையும் கேது பகவான் 12ஆம் இடத்திலையும் இருக்காங்க. கன்னிராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான அமைப்பு. 6ஆம் இடத்து ராகு ராஜயோகத்தை கொடுப்பாரு. உங்க எதிரிகள் உங்கள பார்த்து பயப்படுவாங்க. போட்டித் தேர்வுகள்ல வெற்றி நிச்சயம். கடன் பிரச்சனைகள் மாயாஜாலம் மாதிரி குறைய ஆரம்பிக்கும். நீண்ட நாள் நோயினால அவதிப்பட்டவங்களுக்கு இப்போ சரியான மருந்து கிடைச்சு நோய் குணமாகும். வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகள் வரும். வேற்று மதத்தினர், வேற்று மொழிக்காரங்க உங்களுக்கு உதவுவாங்க. தைரியம் கூடும். எதையும் சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை வரும். கேது 12ஆம் இடத்துல இருக்கிறதால ஆன்மீக சிந்தனை மேலோங்கும். மோக்ஷஸ்தானத்துல ஞானக்காரகன் இருக்காரு. கோயில்களுக்கு போவீங்க. தியானம், யோகா மேல ஆர்வம் வரும். ஆனா 12ஆம் இடத்து கேது தூக்கத்தை கெடுப்பாரு. ராத்திரி படுத்தா உடனே தூக்கம் வராது. பழைய நினைவுகள் மனசுல ஓடும். சுப விரயங்கள் நடக்கும். ஆன்மீக காரியங்களுக்காக செலவு பண்ணுவீங்க. யாருக்காவது தானம் கொடுப்பீங்க.
கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் அழிஞ்சு போவாங்க. ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் உங்களுக்கு சூப்பரான பலன்களை தான் கொடுப்பாங்க. குறிப்பா ராகு உங்களை தூக்கி நிறுத்துவாரு. பரிகாரம். கன்னி ராசி அதிபதி புதன். புதனுக்கு இஷ்ட தெய்வம் மகாவிஷ்ணு. புதன்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி மாலை சாத்தி கும்பிடுங்க. ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தைச் சொல்லுங்க. சனிக்கிழமை அன்னிக்கு சிவன் கோயில்ல அல்லது சனீஸ்வரர் சன்னதியில நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க. இது கண்டக சனியோட கடுமையை குறைக்கும். புதன்கிழமை அன்னிக்கு பசுமாட்டுக்கு பாசிப்பயறு அல்லது அகத்திக்கீரை கொடுங்க. இது புதனுக்கு ரொம்ப பிடித்த விஷயம். உங்க புத்திசாலித்தனத்தை கூட்டும். ஏழை மாணவர்களுக்கு உதவி. உங்களால முடிஞ்சா வசதி இல்லாத ஒரு மாணவனோட படிப்பு செலவுக்கு உதவுங்க அல்லது நோட்டு புத்தகம் வாங்கிக் கொடுங்க. இது 10ஆம் இடத்து குருவுக்கு சிறந்த பரிகாரம். கிரகநிலைகள் சாதகமாவும் பாதகமாவும் கலந்திருக்கு. கண்டக சனியோட தாக்கம் குறையவும் குருபலம் கூடவும் இந்த பரிகாரங்களைச் செய்யுங்க. கவலைப்படாதீங்க கன்னிராசி நேயர்களே. 6ஆம் இடத்து ராகுவும் பிற்பகுதி சூரியனும் உங்களுக்கு வெற்றியை தேடித் தருவாங்க. தன்னம்பிக்கையோட செயல்படுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.